கடைசி வரைக்கும் திரும்பியே பார்க்கல அவர். எங்க அவர் என்னன்னாக்கா ஸ்ட்ரைட்டாக பார்க்குறாரு, வண்டி எதுவும் வரல, நேராக உள்ளுக்கு வந்துட்டே இருக்காரு. லெஃப்ட் திரும்பி பார்க்கல, ரைட்டு திரும்பி பார்க்கல. நானுமே வந்து இங்கேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருந்தாரா, அதனால் பார்த்தேன்னா அங்கே நிற்பாருன்னு பார்த்தேன் நான். அவர் பார்த்தோன்னா பாட்டு வந்துட்டே இருக்காரு உள்ள ஃபுல்லாக. இந்த ரோட் ஃபுல்லாக அழகாக இருக்குன்னு சொல்லி வீடியோ எடுத்தால் எடுத்துனே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஃபுல்லாக நல்லா இருக்கு. பசிக்குது கேஸ், போய் சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு. நல்ல ஹோட்டலும் தேடிட்டு இருக்கோம் சாப்பிட்றதுக்கு. பக்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமாக வெஜ் ஹோட்டலில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வெஜ்ஜு மட்டும் தான் சாப்பிட்ணும், வீட்டில் கோயிலுக்கு போயிருக்கிறதுனால. உடம்பு ஆல்ரெடி கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறோம், அதனால் நான்வெஜ் வேணாம் வெஜ்ஜு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல வெஜ் ஹோட்டல் எங்கேயாச்சும் இருந்தால் பார்த்து சாப்பிட்டு அது பிளாக் கண்டினியூ பண்ணணும். ரோடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, அதே மாதிரி அழகாக வளைஞ்சு போகுது. இது பக்கத்தில் கரெக்டாக பயிர் இருக்கிற இடம், பக்கத்தில் குட்டி குட்டி மலைங்க இருக்கிறது இன்னும் அழகாக இருக்குது பார்க்க. நடுவில் பார்த்தீங்கன்னா லிட்டில் பசி, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு பீனட் பட்டர் சாப்பிட்றன்ற பேரில் எங்கேயோ உக்காந்துட்டாங்க. குழந்தை பொண்ணு பசிக்குதுன்னு கேட்டான்னு சொல்லிட்டு ப்ரெட்டில் கொஞ்சம் வெண்ணெய் தடவி கொடுத்தாக்கா. சரி கிளம்பலாமா, எல்லாத்தையும் எடுத்து தூங்க போறியா? சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டுனா லஞ்சை முடிக்கல, ஜஸ்ட்டு ஒரு சாம்பிள், அதாவது டெம்பரவரியாக பசி ஆற்று கொஞ்சம் சாப்பிட்டு வந்து சொன்னோம்ல, அது இப்போ தான் முடிஞ்சுது. கிளம்பிட்டுருக்கோம். இவை கீழே உட்காந்து வரவே மாட்டேன்ட்டாங்க. முடிஞ்சாலும் நம்ம பக்கத்தில் போகிறோம் ரியாக்ஷனை கேப்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கூட எதிரில் போகிறோன்னு மட்டும் இல்லை, இப்போ நம்ம கூட சைடில் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுமே வந்து அடிக்கடி நம்மளை குறுன்னு பார்க்குறாங்க. ஸோ நம்மளால திரும்பி வந்தால் தப்பாகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா கேமராவில் ரெக்கார்ட் ஆகாதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தியும் தப்பாக இல்லை. ஏன்னா நமக்கு அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குல்ல, நம்மளே வந்து திரும்பி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி. இவங்க என்னடா பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்களா, இவங்க என்ன தான் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்கன்னு ஒன்றும் புரியல. நம்ம இந்த பேக்கை பின்னாடி தாங்க கூட்ஸ் கேரியரே கேட்டுட்ருக்கோம். அதை பின்னாடி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கூட்ஸ் கேரியரில் லக்கேஜ் கேரியர், அதை நம்ம போட்டோன்னாக்கா கொஞ்சம் இல்லை ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் கடை தேடுறேன் ஒரு கடை கிடைக்கல. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம மிரர் மேலே கேமரா ஃபிட் பண்ணிட்டு ஷூட் பண்ணுறோம். நம்ம போகிற ரூட்டு பர்வதமலை போகிற ரூட் போயிட்டுருக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். பர்வதமலை மேலே வந்து சிவன் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே பர்வதமலைக்கு போகிற இடத்துல. அது பார்த்திங்கன்னா
நம்ம மலை ஏறதே ஒரு சர்வைவல்ன்ற மாதிரி பேசுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சின்ன குழந்தைங்க வந்து ஏற முடியாது. அது எப்படின்னா மலை ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கெடபார் அடித்து வச்ச மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் பிடிச்சிட்டு ஏறணும். அதுக்கு ஒரு மாதிரி ட்ரை பண்ணதில்லை, போனதில்லை வரைக்கும் அங்கே. ஆனால் நாங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வரும்போதே பார்த்தீங்கன்னாக்கா நான் அப்போலாம் போகணுன்னு ட்ரை பண்ணோம். ஆனால் திரும்ப அதுக்கப்புறம் வரவே இல்லை. இங்கே நம்ம பிளாக்காக திரும்ப ஒரு தடவை இங்கே வரோம், நம்ம அந்த வீடியோ எடுக்கிறோம். நம்ம ஜமுனாமத்தூர் ரூட் சொல்லியிருந்தோம்ல, ஜமுனாமத்தூர் அப்புறம் வந்து ஜவ்வாது மலை போகிற ரூட் சொன்னல, அதுவும் வந்து இந்த பக்கம் தான் நம்ம போவோம். பருவத மலை தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரைட்டு திரும்பும், அது உள்ளே போய் புந்தனம் போகிற மாதிரி இருக்கும். இந்த ரோட்டில் திட்டு உங்களுக்கு இந்த புளிய மரத்தோரத்தில் வந்து அந்த கட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு போகிறது வருது, லாரி போகிறது, அந்த ஷேப்பு கட்டாகிட்டு இருக்கும். இது எங்கள் ஊர் சைட்லாம் போனால் அப்போலாம் ஃபுல்லாக புளிய மரம் மட்டும்தான் இருக்குமா, இதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். ஆனால் எல்லாம் பெரிய பெரிய மரமாக இருக்கும். ரோடே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருட்டாக தான் இருக்குங்க, அந்த அளவுக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ரோடு இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எடுத்தாங்க பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவும் போச்சு. நம்ம லாஸ்ட்டாக ஒரு பைக் ஒன்று செகண்ட்ஸில் எடுக்கிறதுக்காக வந்து இங்கே இது கொஞ்சம் பர்வதமலைக்கு வந்தோம். பர்வதமலை ஊர் இருக்குது, ஊர் வந்து கடலாடி, அங்கே வந்தோம். அது வந்து போகிற வழியில் தான் கடலாடி. அந்த ஊரில் வந்து நம்ம பைக் ஒன்று செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனோம். 2500 ரூபா அந்த வண்டி. நம்மடி அது வண்டியில் வந்து சேஸ் ஏதோ ஃபால்ட்டு, அதை ஃபுல்லாக வந்து அவர் மெக்கானிக் தான் எடுத்துகிட்டு போனோம். வந்து நாங்கள் சும்மா கூட தான் வந்தோம். தெரிஞ்ச மெக்கானிக் அண்ணா ஒருத்தர் வந்தார், அவருக்கோசம் பைக் நாங்கள் பார்த்தோம். அவர் ஓகேன்றதால வந்து நாங்கள் பேச சொன்னது நான் தான் பேச சொன்னோம். அப்பாவோட ஃப்ரெண்டு மூலியம் பைக் தெரிஞ்சு இங்கே இருக்குன்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசி அந்த வண்டி 2500 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு சேஸாக ரெடி பண்ணி பக்கா ரெடி பண்ணி தானே கையில் வச்சுட்டாரு. சூப்பர் ஸ்ப்ளெண்டர். இந்த கடலாடி போகிற ரூட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் அது தான் போயிருக்கேன். இந்த ரூட்டில் அதை தாண்டி எந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெயின் சீசனில் வந்தோம். அப்படியே லொக்கேஷன்லாம் பயங்கரமாக இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு மாதிரி க்ரீனிஷாக செம்மையாக இருக்கும் பார்க்க. இந்த மலை மேலாம் கிளியராக தெரியுதுல்ல, அந்த மாதிரிலாம் தெரியாது. பாதி மலை மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக க்ளவுடாக அடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும் பார்க்க. அந்தளவுக்கு வந்து ஒரு மிஸ்ட் அங்கே ஃபுல்லாக இது ஃபார்ம் ஆகிடும், அந்த மாதிரி இருக்குங்க. போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மலைங்க இருக்கும். ரூட் ரொம்ப அழகாக இருக்கும், செம்மையாக இருக்கும் போகிறதுக்கு அந்த மழை டைமில். இப்போ கொஞ்சம் வெயிலாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அது தெரியாது. நீங்கள் யாராச்சும் இந்த ரூட் ட்ரை பண்ணிங்கனாக்கா மழை டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் எத்தனை பிரான்ச் இருக்குது சொன்னீங்க? எத்தனை பிரான்ச் இருக்குது? மொத்தம் 3. இங்கே அப்புறம் வேறுங்க பெங்களூர் 2 3 மீதி 2 பெங்களூர் தானா? ஃப்ரீயாக இருக்க இப்போ வரதுக்கு 2 பேரும் பின்னாடி போயிடுச்சு. நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ வேறு பேக்கை என்கிட்ட மாட்டி விட்டுறாங்க. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 o'clock அந்த மாதிரி நம்ம 3 o'clock 3:10 தான் போயிருப்பேன் கடைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா
கரெக்டாக வந்து இருங்க டைம் பார்க்கல, கரெக்டாக 6 ஆகுதுங்க. 3 to 3.5 hours ஆகிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணாங்க. இது எனக்கு வந்து ரோப் வாங்கிறதுக்கு கேட்ட அவர்கிட்ட டயர்டாக இருந்து அவர்கிட்ட சொன்னது மாதிரி ப்ரோ அப்படி ரோப் வாங்கிட்டுன்னு சொன்னேன். கரையை விட்டு அவர் போயிட்டு எல்லாத்தையும் ஆனந்து கொடுத்து எல்லாத்தையும் மாட்டி விட்டாருங்க. ஷேடல் ஸ்டே கேட்டிருக்கேன், அது இப்போ மாட்டுறது டைம் ஆகிட்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டினான்னு சொல்லிட்டு வந்துருங்க அவர்கிட்ட. ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் போட்டு மாட்டி விட்டார். அமௌண்ட்டை வந்து இப்போ தர முடியல, வந்து தரேன்னு சொன்னால் அவர் ஓகேன்ட்டாருங்க. எனக்கும் அவர் யாரும் தெரியாது, அவருக்கு என்ன யாரும் தெரியாது, ஆனால் நம்பி கொடுத்து விட்ருக்காரு. ஏன்னா இப்போது இதை மாட்டிருக்க டாப் பாக்ஸ் டாப் கேரியர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆன மாதிரி பழசு மாதிரி இருந்தது. அதனால் நான் என்ன சொன்னேன், ப்ரோ எனக்கு புதுசாக கிடைக்குமான்ற மாதிரி நான் கேட்டேன். அவர் என்ன சொன்னார், ப்ரோ இது புதுசு தான் அப்படின்னாரு. அதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கடைக்காரங்கிட்ட பேசுகிற அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் போக வந்து அவர் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் நம்மக்கிட்ட. ஃபிட்டாக பசங்களுக்குள்ளே நான் சீக்கிரம் மிங்கிலாகிடுவோம், கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ இந்த மாதிரி எனக்கு புதுசாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். ப்ரோ புதுசு தான் ப்ரோ அப்படின்னு சொன்னார். அவர் என் பேச பார்த்துட்டு சரி புரியுது ப்ரோன்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ணி குடோனில் கேட்டுட்டு, இல்லை இப்போதைக்கு இல்லை ப்ரோ, நீங்கள் நான் இப்போ போட்டு தரேன், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, காசு தர வேணாம், நீ ரிட்டன் நடத்தாங்க ப்ரோ, இது மாதிரி நீ ட்ரிப்புக்கு போகிறீங்கனாக்கா இதனால தடை போட்டு ட்ரிப்பு நிற்கக்கூடாது, செஞ்சு போங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். சரி ஓகே ப்ரோ நான் ரிட்டன் பண்ணிட்டு தரேன். அப்படி இல்லைனாக்கா சப்போஸ் ரிட்டன் வரப்போ புதுசாக இல்லைனாக்கா இது வந்து உங்கள் ஓனர்கிட்ட ஒரு அமௌண்ட் கேட்டுங்களா சொல்லுங்கள், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. சரி அவரும் ஓகே அப்படின்னு அவன் சொல்லிட்டாரு. பரவாயில்லைங்க, நல்லா ஹெல்ப் பண்ணார். அதுவும் இல்லாமல் அவர் எப்படி சொல்கிறது, அந்த கவனிப்புன்னு சொல்லுவோம்ல, செம்மையாக இருந்துங்க. ஒரு என்னென்னா யூடியூப் சேனல் இல்லை, நான் ரைட் பண்ணுறேன், இந்த மாதிரி எனக்கு பைக்கில் என்ன பிடிக்குன்னு சொன்னேன். அதனால் உங்களோட ரைடு வந்து சின்ன ஸ்டாப் ஆகக்கூடாது ப்ரோ, அதை செஞ்சு வந்து நீங்கள் ரைடை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த டாப் கேரியர் இல்லாமல் நீங்கள் மனசு கஷ்டப்படலாம் போகாதீங்க, காசு எடுத்து அடுத்த விஷயம், நீங்கள் இப்போதைக்கு இதை எடுத்துகிட்டு போங்க சொல்லிவிட்டு அவர் போட்டு அனுப்பி விட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே ஏற்காடில் வந்து இப்போ அவர் யாரும் தெரியாது. ஸோ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸாக ஒரு விஷயம் இருக்குது, அது சொல்கிறேன் என்னென்னு. அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணார் நமக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட பைக் அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயம் சொல்லிட்டு வந்திருக்கோம். அதையும் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டர்ன் போகிறதுல முடிஞ்ச அளவுக்கு வந்து அவர் முடிச்சுட்டு சொல்கிறேன், நீங்கள் வந்து அதை நீங்கள் வாங்கிட்டாலே போதும் அப்படின்னு சொன்னார். சன்செட் பாருங்கள், சமாளமாக இருக்குது. சன்செட் செம்மையாக இருக்குங்க. அதான் அந்த பயிர் வச்சிருக்க இடத்துக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஒரு மாதிரி மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கா. பிரிச்சுட்டு போகிறாங்க குட்டி போய் வைக்கப்பட்டுட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளைமேட் செம்மையாக இருக்குங்க, மழையும் பெய்யல தூரலும் தூரல, ஆனால் பார்த்தீங்கன்னா செம்ம கூலிங்காக இருக்குது. செம்ம கூலிங்காக இருக்குது. ஆக்சுவலாக குட்டி போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி கூச்சப்பட்டு பார்த்துட்டாங்க, நம்மளை வெக்கப்படுறாங்க பொண்ணு பார்க்காத மாதிரி. நமக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே போகிறேன் டைம்னா இப்போ எக்ஸாக்ட் டைம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 6 ஆகுதுன்னு. நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போது கரெக்டாக 2 hours 51 minutes காட்டுது. ஆனால் பசங்க சொல்கிறாங்கனாக்கா அதுக்கு மேலே ஆகிடும் ப்ரோ, ஏன்னா நமக்கு வந்து ரோடு நடுவில் வந்து சரியாக இருக்காது கொஞ்சம், உங்களுக்கு ஒரு 1 hour வந்து நீங்கள் ரொம்ப ஆஃப் ரோடிங்கில் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படி இருக்கான்னு தெரியல, பட் ஆனால் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் நம்ம ஆஃப் ரோடிங் இல்லைங்க, நம்ம ப்ளூ பல்ல தான் தாங்கிடுவாப்புல.